ஏதோ ஒரு பயம் இருந்துன்னு தான் இருக்குது இந்த இடத்துல. பேய் கதை பேசுவோம். டியூஷன் முடிச்சுட்டு போகிற வழியில் ஆக்சுவலி சுடுகாடு இருக்கும். ஒரு ரொம்ப லாங்கில் ஏதாவது ஒரு சின்ன பொறி மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட ஒரு பீதி ஆகும். யாரும் வரல. கரெக்டாக அந்த சுடுகாடை வந்து கிராஸ் பண்ணுறேன். டமால்னு ஒரு சவுண்டு. உண்மையால் நடந்தது. கேமரா கவுந்துச்சு. ஏய் ஆனால் இந்த மாதிரி நைட்டில் நம்ம நடந்து போடுறது உனக்கு பின்னாடி இல்லடா மணி கையெல்லாம் எடுக்காதாடா. எதுக்குடா நீ கை வச்ச திருப்பு கையில் வைக்கல. ஏய் உண்மையிலேயே ஏறுது. நீங்கள் பகையாடலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, இப்போ பார்த்தா இவ்வளோ பதட்டமாக இருக்கு. ஏய் இல்லைடா, ஆனால் இங்கே நிறைய புதராக இருக்குடா. இன்னொரு விஷயம் என்னன்னா, புதராக இருந்தால் வேணா 2 பேரும் குரல் கொடு. அது வந்து குட்டு 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 ஓடுவானு. இந்த தீவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஆமாம் வேறு யாருமே கிடையாது. ஆமாம் ஆமாம், சொல்லும் போதே சொல்லி தான் போனேன். என்ன சொன்னார்? இங்கே யாருமே வரதில்லைப்பா, மோஸ்ட்டாக நீங்கள் தான் அப்படின்னு. உண்மையாலுமே பின்னாடி இந்த யாரும் கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. எனக்கெல்லாம் யாரை கேட்டுக்க எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது எங்களை கூப்பிட்டு வந்து சாவடிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. செத்துப்போ. ஏய் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லைட்டு இருட்டிலே இருங்க. ஏய் ஏய் அண்ணா லைட்டு முடிஞ்சுண்ணே. யாராவது இருக்கீங்களா? அமைதியாக்குது. சரி குட்டை, இந்த இடம் வந்து என்னதான் நம்ம எல்லாரும் லைட்டை போட்டு உக்காந்துட்டு கலகலன்னு பேசி சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருந்துன்னு தான் இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ லைட் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பயம்? தம்பி, லைட் வெளிச்சம் இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் எட்டி பாருங்க. ப்ரோ 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 வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு. நீ எல்லாம் பேயே கூப்பிட்டு கற்பழிக்கிறவன். இங்கே முக்கியமான விஷயம், பேய் கதை பேசுவோம். இந்த மாதிரி இடங்கள்ல பேசணும், அதான் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் பேயை பார்த்த அனுபவம் என்ன இருக்குதுன்றத சொல்லுங்கள். குட்டே, சின்ன வயசில் இப்போயே சின்ன வயசு தான் வை, எவ்வளோ அமைதியாக இருக்கும். நீ ஏன் தாண்டி போகணும்ல? காத்தாவது இவ்வளோ நேரம் நல்லா அடிச்சிருந்துச்சு. நீ சொன்னதை கேட்டு டக்குன்னுட்டுருச்சு பாரு. உண்மையாலுமே நடந்த சம்பவம். நைட்டு நான் வந்து டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் குட்டி. அங்கெல்லாம் ஊர்லன்றதுனால இந்த கரண்ட்டு அப்போல்லாம் கிடையாது, இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. ஒரு கிராமத்துலேருந்து, ஆல்ரெடி கிராமம், அதுலேருந்து இன்னொரு இன்டீரியர் கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3-3.5 கிலோமீட்டர் ஆகும். போகிற வழியில் ஆக்சுவலி சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாடு தாண்டும் போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். அப்போல்லாம் அந்த சைக்கிள் வேகமாக அழுத்தினா ஒரு காயில் ஒன்று, அந்த சுத்த டைனமோ, அதில் லைட் எரியும். அந்த இது தான். அப்படி அழுத்திட்டு போகும்போது ஒரு ரொம்ப லாங்கில் ஏதாவது ஒரு சின்ன பொறி மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட ஒரு பீதி ஆகும். அது நம்மளை நோக்கி வர 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 ஒரு பயங்கர பதட்டம் ஆகிடும். ஏன்னா அது சைக்கிளா 2 வீலரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அண்ணன் அப்படி பீடியை குடிச்சிட்டு போவாப்புல, ஆறா தம்பி அப்படின்னு பாப்புல. யாரும் வரல. பேட்டரி போனது கரெக்டாக அந்த சுடுகாடை வந்து கிராஸ் பண்ணுறேன். டமால்னு ஒரு சவுண்டு. உண்மையால் நடந்ததுக்கிட்டே என்னென்னா ஒரு 2 செகண்ட் உயிரே இல்லை. அப்போல்லாம் தெரியாது. இந்த சுடுகாட்டில் போனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து இது வெடிச்சிருக்கும், வயிறு வெடிக்கும், மண்டை வெடிக்கலாம் சொல்லுவாங்க. அந்த வயசில் ஒரு 7வது 8வது வெடிக்கும்போது எனக்கு எந்த இதுவுமே தெரில. அவ்வளோதான்டா, முடிஞ்சதுடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கண்ணை மூடி சைக்கிளை ஒரு அழுத்த மாதிரி அந்த முட்காண்டி லைட்டில் சர்றா சர்றன்னு விரட்டி வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு வீட்டில் போய் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இல்லைப்பா அது போனாலாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சத்தெல்லாம் வரும், நமக்கு அது தெரியாதல். நீ சுடுகாட்டில் எரிய பார்த்துருக்கியா எப்படி இருக்குங்க? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இதெல்லாம் வச்சுட்டோன்னே வெட்டியானலாம் இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. எரிய பார்த்து அந்த பாடி வந்து ஏந்திரிக்கும். சில டைம் வந்து போட்டு அடிப்பாங்க, தடி வச்சு அடிப்பாங்க. அது வந்து இது படுக்கணும் அப்படின்றதுக்காக. சில இது வந்து பெருசாக ஏந்திரிக்காது, சில வந்து ரொம்ப ஏந்திரிக்கும். ரொம்ப எதிரிக்கன்னா ஏந்து நடந்து வீட்டுக்கே போகிறேன். ஆனால் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படி 10 வச்சோடனே நீங்கள் சரி கொல்லி வச்சோடனே நீங்கள் போங்க அப்படின்வாங்க. கேமரா கவுந்துச்சு. நாங்கள் தூக்கத்தில் சாகிறோம், ஓகே, கேமராவே சாயுது. அந்தளவுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். இங்கே நம்ம எதுக்கு வந்தோம் ஆக்சுவலி? பேய் கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். போய் பார்க்கலாம் எந்த பேய் வாங்க போகலாம். அவ்வளோதான். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேன்றாங்க குட்டே. அதான் குட்டே போகிறோம். இந்த புலிக்கேட்டில் பேய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல,
நமக்கு வந்த தகவல் அதுதான், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே குட்டி எந்திரிக்க முடியல, பேய் அமுக்குதோ. டைமு கரெக்டாக 12. இது 11 மணியா? ஐயோ, இது போய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே. வேறு இந்த பக்கம் அடி தெரியுதா? ஒன்றுமே இல்லை பாரு. இதெல்லாம் நம்ம பொய் சொல்கிறோன்னு நினச்சிப்பாங்க. இதை நம்ம காட்டிடுவோம். இந்த பக்கம் நோடுறா. டேய் இப்போ ஒருத்தன் ஃபுல்லாக காடு தான் குட்டி. ஓகே இதுக்குள்ளேயே போகிறோம். இதுக்குள்ளே அப்போ தேடி போய் பேய் பிடிப்போம். எந்த சைடு சத்தம் கேட்குதுன்னு பாருங்க. சத்தம் எங்கன்னா கேட்கும். நம்ம இருட்டாகிற சைட் போனால் தான் அந்த பேய் இருக்காதுன்னு ரிசர்ச் பண்ண முடியும். சீரியஸாகவே இந்த லைட் வெளிச்சத்தில் எதுவும் தெரிய பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஒன்றும் தெரில இவனுங்க எங்கே கூட்டம் போகிறேன். ஆனால் இந்த மாதிரி நைட்டில் நம்ம நடந்து ஏறுறது உனக்கு பின்னாடி என்னடா மணி எடுக்காதாடா இவன் ஒருத்தன். எதுக்குடா நீ கையை வச்ச திருப்பு இங்கே ஏய் பெயிண்டா இது அது எப்பறம் பெயிண்ட் தான்டா ஊறும் ரத்தம் தர்மாக்கோல்ல எப்படி வரும்? ஏய் கைத்தகர கூபே என்ன கூபே இதை தொட்டோனே எப்படின்னா நீ என்ன மயிர் கை மேலே போடுற? அப்படின்னா ரத்தம் நான் ஒத்துக்க மாட்டேன் போடு. ஏய் ஏன் உண்மையிலேயே ஏறுது? இல்ல வந்தனா பேசலாம். உண்மையாலுமே சரியான ஹைட். அவ்வளோ ஹைட்டாக ப்ரோ இருக்கும். 6 அடியில் லைட்டை பிடிச்சின்னு ஒருத்தன் வரான். ப்ரோ மனுஷன் மாதிரி தெரியல, அந்த ஹைட்டில் இருக்காங்க ப்ரோ. ஏய் சீரியஸாக அவ்வளோ ஹைட் இருப்பாங்களா? இது கிட்ட வந்தோன்னு தெரிஞ்சிடும் பார்த்துக்கலாம். ஏய் குட்டி குட்டி வா 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 அதான் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு நீங்கள் பக்கத்தில் வந்து சத்தியமாக ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் இல்லைவாப்பா ஆளாக இருந்தால் ஓகே, வேற ஏதாவது அந்த இல்லைவாப்பா திடீர்னு கிறுக்கல் ஆகுதுங்க பாரு, ஹார்ட் ரேட்லாம் அதிகமாகுது. அந்த லைட்டு நடந்து வரா மாதிரி இல்லை. ஆமாம் இல்லை அது வந்து என்னதான் கையில் தூக்கிட்டு வந்தாலும் ஒரு ஷேக்கு தெரியும். இவ்வளோ ஹைட்டில் தான் ஒருத்தன் பிடிக்க முடியுமா லைட்டு? அவன் சாதாரணமாக எப்படி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு. அப்போ அவன் வந்து 6 அடி மேலே இருந்தால் அதான் பழங்கால ஆள் மாதிரி. இன்னொன்று வேகமாக வேற வந்தான். சரியான ஃபாஸ்ட்டு. நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே நாக்கு தள்ளுது. நம்ம அண்ணங்கெல்லாம் இங்கே அண்ணே போயிடலானே. அந்த அண்ணனை கூப்பிட்டு போகணும். ஆமாம் அவரெல்லாம் என்னடா இப்படி ஆகிட்டீங்க? அந்த பக்கம் நான் போகணும். ஏய் அந்த பக்கம் வந்த பக்கம் போ. குட்டி இதே போலாம் வாங்க. இல்லை குட்டி அந்த பக்கம் பயமாக சீரியஸாக பயமாகுதுக்கிட்ட. இல்லை வீடியோவில் ஓப்பன் பண்ணுவோம் புலிக்காட்டோட மறுபக்கத்தை நாங்கள் உருட்ட போகிறோம் பெரட்ட போகிறோம். ஒரு பக்கத்துக்கு வந்ததுக்கு எந்த இதுனா எனக்கு இப்போ பயம் என்னன்னா அந்த போட் சவுண்டு கேட்குது வந்து நம்மளை தீவிரவாதிகள் கூட்டின்னு போயிடுவாங்களோ தான் பக்கு பக்குனுக்குது. பாப்பா அங்கேயே போகலாம் வா. அங்கே போனால் தான் கன்ஃபார்ம் பேய் இருக்கும். அங்கே ஒருத்தர் லைட் அடிச்சாப்புல நம்ம இந்த சைடு வரேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பாவம் ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிருப்பாப்புல போல். இந்த சைடு வரேன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தார். நம்ம அந்த சைடு போனோன்னு திரும்ப இங்கே வர என்ன உடுகலடா எங்கனால போய் உட்காரனா எல்லா பக்கம் இவன் இல்லை அவர் அவுத்து உட்கார்ற வரைக்கும் லைட்டை பிடிச்சினேக்கிறான். இவன் அதுக்கப்புறம் என்னன்றான் இல்லை அவனே நம்மளுக்கு நேராக தானே அடிக்கிறான். டே அவன் அடிக்கிறது வேறடா, நீ ஏன்டா அடிக்கிறனா? அவனே அடிக்க அவன் எதையோ ஆசைப்பட்டு தான் அடிச்சிருக்கான். பாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்லாம் படுத்து கிடக்க வாய்ப்பு இருக்குது. கால் மேலே கால் போட்டு படுத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் போய் போட வேண்டியதான். அதாவது உலகத்தில் எல்லா யூடியூபர்ஸும் வந்து கண்டென்ட் வரதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தன் கக்கூஸ் போகிறது அவன் கிளம்புற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுக்கிறோம். இதில் அவன் வேற லைட் அடிச்சு இங்கே வராதிங்க நல்லட்டு வர போட்டுக்கிறான். பேய் கிடைக்குமான்னு பார்த்தா அவன் போயிட்டு வந்த ஆயுதம் கிடைக்கும் போல. நிமிஷம் இதோ இவனுக்கு நம்ம முள்ளு குத்திச்சான். எட்ராடே டேய் நீ வீட்டுக்கு போயிடுறா. டே போட்டை வேணா ஒரு 2 டைம் ட்ராப் பண்ண சொல்கிறேன். முள்ளு கீழே வந்துச்சுடா. இவனே குத்தணும் அப்படின்னு எகிரிச்சு. ஒன்று கண்டென்ட் யாராவது கொடுக்குறீங்கனாக்கா சரி இருங்க, இல்லைன்னா தயவுசெய்து யாராவது வெளில போயிடுங்க. நானே அதனால தான் வெளில வந்துட்டேன். இப்போ கண்டென்ட் கொடுக்குறவங்க அங்கே 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள மட்டும் நீ எடுத்துகிட்டு போயிடு. கண்டென்ட் இருக்கோ இல்லையோ நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது பேட்ச் ஒர்க்.
ஏய் கழுவு போகிறாங்க தேவையில்லாத வேலை. ஆமாண்டா. ஓ குட்டி கடல் கண்ணி குட்டியே இறங்குது குட்டியே. ஆனால் நம்ம எவ்வளோ மோசமானவங்க, நான் ஒருத்தனை குசும்ப விட மாட்டோம், கழுவ விட மாட்டோம். இவ்வளோ நேரமாக கழுவின்னு இருக்கும். தண்ணியை இவ்வளோண்டு தான் அள்ளி கழுவும், அதனால டைம் எடுக்கல. ஆக உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, இங்கே நிறைய பேய்லாம் இருந்திருக்கு, நாங்களே பார்த்துருக்கோம். ஆக்சுவலி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புலிக்காட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். உங்களை பாதுகாக்கிறதுக்கும் மீனவர்கள் அண்ணன்கள் வந்து கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு 2 ட்ரிப், காலையில் டு மதியம் ஈவினிங் வரைக்கும் ஒன்று, ஈவினிங் வந்து மறுநாள் காலைல சன்ரைஸ் வரைக்கும். நீங்களும் அந்த இடத்துக்குலாம் போகணுன்னா கீழே நம்பர் போடுறோம். என்ன விட்டே ஆமாம் விட்டே நம்பர் போடுறோம், நீங்களும் கான்டாக்ட் ஆனால் பண்ணி. பயங்கர சேஃப் அண்ட் செக்யூர். ஃபுட்டு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிறாங்க, கவனிச்சிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து உங்கள் மீனவன் தான். ஸோ அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்படி பார்த்துட்டாங்க. குட்டி குட்டி தீவு தான், அங்கங்கே டென்ட் போட்டுலாம் கொடுக்குறாங்க. லீகல் தான், இது தப்பான இதெல்லாம் கிடையாது, லீகல். சரி வந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். நாளைக்கு காலைல சன்ரைஸ் காட்ட போகிறாங்களாம். அதாவது வாழ்க்கையில் நம்மலாம் பார்க்காத ஒரு விஷயம்னா சூரிய உதயம் தான். இந்த பக்கம் திரும்ப என்ன பார்த்துனுக்கிறேன், இல்லை வருதான்னு பார்த்துங்க. இவ்வளோ நேரம் பேசி வராது, இதுக்கப்புறம் வரப்போதா உடனே மாற்றி பேச, இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, யாரும் வராதிங்க அப்படி சொல்ல வேண்டியதா. ஏற்கனவே எனக்கு காய் வந்துச்சுன்னு சொல்லி போயிட்டு அவனுக்கு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால அவன் ரிலீஸ் பண்ண அனுப்பிடுறான். டேய் பாவுட்டு இயற்கை எப்படி இருக்கு, இயற்கை எப்படி இருக்குன்றத விடு, நான் எப்படி இருக்கிறேன்னு கேளு. நீ ஒரு மாதிரி இறா மாதிரி தான் இருக்கு, அதெல்லாம் இல்ல, கடல் குதிரை மாதிரி ஆயிட்டே. குட்டே. ஸோ இங்கே தான் வந்து தூங்கணும். அதிகாலை வேலையில் நம்ம வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, உதய சூரியனை பார்க்க, சூரிய உதயத்தை பார்க்க போகிறோம். சூரியன் உதயம் ஆகிறத பார்க்க போகிறோம். அதோ அங்கே தெரியுது பாரு. நீ என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? போடா. இல்லைங்க, எங்கள் மனசை தான் விட்டுட்டோம். ஐயா முக்கடலும் சங்கமிக்கும், அது கன்னியாகுமரி. வங்கக்கடலும் ஆறும், ஆமாம் ஆறும் மீட் பண்ணுற இடம், கலக்கிற இடம். ஆனால் தண்ணி வந்து 6 மணி நேரம் உள்ள வரும், 6 மணி நேரம் வெளியே போகும். ஆமாம். என்ன விஜய், என்ன முரளி, அஜித், முரளி எல்லாம் எந்த அங்கேயும் விஜய் மாதிரி இல்லை, ஃபுல்லாக பண்ணாத. எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் எப்படி உன்னை எனக்கு கூட விஜய் ரொம்ப பிடிக்கும். ஒன்று சொல்ல, நீ என்ன சொல்லணுன்றது தேவையில்லை, ஓடி போய். ராக்கெட்லாம் லான்ச் ஆகும் பையில எங்க கையா? இங்கே பக்கத்துலேயே அங்க இருந்தா லான்ச் ஆகும் இல்லையா? ஸ்ரீஹரிகோட்டாவோட பார்த்துட்டு இல்லையா? ஆமா. ஓகே. கிளியராக நீங்க பாப்பீங்க ரெகுலரா? எல்லாம் பார்ப்போம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீஹரிகோட்டாலாம் பார்க்கலாம். ஓகே, இங்க இருந்தா தெரியும். நம்ம பனி மூடிட்டு இல்லை இப்போ. நைட் ஆனால் இந்த இடம்லாம் மூடிடும். இந்த இடம் மூடிடுப்பா. இப்போ நம்ம நிக்கிற இடம் ஆக்சுவலி புலிகேட் வந்தாக்க உண்மையாலுமே சூப்பரான நிறைய இடங்கள் இருக்குது. குட்டி 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 தீவா நிறைய இருக்குது. ஸோ யார் புலிகேட் வந்தாலும் அந்த அண்ணங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க நம்பரும் கீழே போட்டுடுறோம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபேமிலியோட கூட வரலாம். பட் மேக்ஸிமம் டே டைமில் வந்துடுறது பெட்டர். பகல் டைம் தான். ஆமாம் ஆமாம். பட் ஆக்சுவலி லீகல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான மேட்டர் சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. ஆமாம். நம்ம வெளியே இடத்துக்கு எங்கன்னா போனால் சோறு நல்லா இருக்குமா, வாயில் வைக்கலாமா, துண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருப்போம். ஆனால் இங்கே சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. மெயினாகவே வீட்டு சமையல். ஸோ அதனால் வந்து புலிகேட்டு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு இடம், நீங்கள் எல்லோரும் பார்க்காத ஒரு இடத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துருக்குறோம் நாங்கள். உங்கள் பேக்